Hi everyone, welcome back to my channel. என்னோட சேனல்ல இப்போதான் நீங்க first time பார்க்குறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. And இன்னைக்கு நான் glitters யூஸ் பண்ணி ஒரு பார்ட்டி மேக்கப் லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மேக்கப் லுக் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாமல் வீட்டில் இருந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்கும், மீஷோ ஆப் லிங்க், அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் 30% ஆஃப் கிடைக்கிறதுக்கு என்னோட ரெஃபரல் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ மேக்கப்புக்கு நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து இந்த ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணி என்னோடய ஐப்ரோஸ் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். இப்போ வந்து நான் கிளிட்டர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து முதல்ல ஐ மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோடய ஃபுல் ஃபேஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு எங்கெல்லாம் கேப் இருக்கோ என்னோடய ஐப்ரோஸில் அங்கே மட்டும் நான் ஃபில் இன் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு மோடா காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ஷேட் எடுத்து என் க்ரீஸ் ஏரியாவில் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த ஐஷேடோ பேலட் பார்த்திங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சுக்காக நான் வந்து வாங்கியிருந்தது. இதோட ப்ரைஸ் என்னமோ 300 கிட்ட தான் இருக்கும். ஸோ 300 250 அது மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து எஸ்ஆரோட கிளிட்டர் பேலட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இந்த ஷேட் எடுத்து என்னோடய ஐலிட்ஸ்லேருந்து ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் நான் அப்ளை பண்ண போகிறேன். இந்த கிளிட்டர் பேலட் பார்த்திங்கன்னா லோக்கல் ஸ்டோரில் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய தீபாவளி ஷாப்பிங் ஹாலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த அப்ளை பண்ணுறேன். இது எப்படி இருக்கும்னு தெரியல, அதனால தான் நான் பேஸில் எதுவும் அப்ளை பண்ணாமல் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டேரெக்டாக கிளிட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். எப்போவுமே கோல்டன் ஷேடுக்கு வந்து இந்த கோரல் ஷேட் வந்து நல்லா மேட்ச் ஆகும். நான் வந்து மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து இந்த கோரல் ஷேட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது வந்து கிளிட்டருக்கு மேலே நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா கிளிட்டரோடு நம்ம அப்ளை பண்ணால் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அதனால் கிளிட்டருக்கு மேலே நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டுக்கு நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த கோல்டன் ஷேட் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா ஷிம்மர் ஷேட் தான், ஆனால் வந்து கிளிட்டர் கிடையாது. ஸோ நல்லா பேலன்ஸ் பண்ணணும், நம்ம கிளிட்டரை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி கலர்ஸ். அண்ட் இது வந்து என்னோடய ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி தான் நான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா வந்து ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன் கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளைனாக இருக்குது. இப்போ வந்து நம்ம டைமென்ஷன் ஆட் பண்ணணும். அண்ட் அதுக்காக இந்த மேக்கப் ரெவல்யூஷன் பேலட்லேருந்து இந்த ப்ரௌன் ப்ளஸ் அந்த க்ரே டோனில் இருக்க ஷேட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேடை நான் வெறும் அவுட் ஆஃப் வீல மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். அண்ட் நீங்கள் கலர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஸ்லோவாக பில்ட் பண்ணுங்கள் கலர்ஸை. ஏன்னா இப்போ நம்ம நிறையா ஒரே ஸ்ட்ரெச்சில் அப்ளை பண்ணிட்டோன்னா வந்து அங்கே மட்டும் ரொம்ப ஹைலைட்டிங்காக இருக்கும், மீதி இடம்லாம் வந்து ரொம்ப டல்லாக தெரியும். அண்ட் இதுக்கு மேலே இருக்க ஃபுட்டேஜ் வந்து ஆக்சுவலாக டெலிட் ஆகிடுச்சு. நான் வந்து பிளெண்ட் பண்ணியிருப்பேன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் வந்து காஜல் அப்ளை பண்ணியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் பேஸ் மேக்கப்புக்காக என்னோடய ரெகுலர் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். இது Neutriderm மாய்ஸ்சரைசர். அண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணல, ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் வந்து டெஸ்ட் பண்ணணும். இது வந்து மிலானி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன் இன்றைக்கி டியூட்டோரியலுக்கு. இந்த ஃபவுண்டேஷனோட ஷேட் நேம் பார்த்தீங்கன்னா வந்து மீடியம் பேஜ் 04 இந்த ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா இதிலே வந்து கன்சீலரும் இருக்குது. 2-in-1 ஃபவுண்டேஷன் இது. அண்ட் இந்த ஃபவுண்டேஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் கம்ப்ளீட்டாக எல்லாமே செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிவ்யூ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து கன்சீலர் தேடும் போது நான் மோடா காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து இந்த கன்சீலர் பார்த்துருக்கேன். அண்ட் இதுவும் ரொம்ப புது மேக்கப் தான். என்கிட்ட ஒரு புது மேக்கப் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு ஹால் பார்க்கணுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுறேன். அண்ட் இது வந்து என்னோட ஹை பாயிண்ட்ஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பிளெண்ட் பண்ணுறேன். இந்த கவர் ஸ்டிக் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது, பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. அண்ட் நீங்கள் எப்போ பிளெண்ட் பண்ணாலும் உங்களோட ஸ்பஞ்ச் வந்து ஈரமாக இருக்கணும், அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா பிளெண்ட் ஆகும். ஒன்ஸ் இதெல்லாம் நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காம்பேக்ட் பவுடர். ஸோ காம்பேக்ட் பவுடர் நான் நியூ பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், மோடா காஸ்மெட்டிக்ஸ் தான். இது வந்து வெட் அண்ட் ட்ரை காம்பேக்ட். ஸோ இது நம்ம ஈரமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபவுண்டேஷன் மாதிரி, இல்லைனா வந்து காம்பேக்ட் பவுடர் மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு என் ஃபுல் ஃபேஸ் வந்து நான் செட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹைலைட்டர். நான் வந்து இன்கலர் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்க ஒயிட் ஷேட் வச்சு என்னோட ஃபுல் ஹை பாயிண்ட்ஸை நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன். இந்த ஹைலைட்டரோட ஃபினிஷ் வந்து ரொம்ப சட்டிலாக இருக்கும். ஸோ நீங்கள் டே டைமில் கூட வேர் பண்ணிட்டு போகலாம். அண்ட் நான் யூஸ் பண்ண எல்லா ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து பர்பிள் லிப் கிரவுன் யூஸ் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா பிங்க் ப்ளஸ் ரெட் கலர் ஷேட் மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த லிப் கிரவுன் நம்மளுக்கு ஆக்சுவலாக லிப் லைனர் மாதிரி ஒர்க் ஆகும். இது பார்ட்டி மேக்கப் லுக்காக இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ரெட் பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இந்த கலர் நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து வெட் அண்ட் வைல்ட் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் கிவ் மீ மோக்கா. இந்த ஷேட் பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும், நியூட்ரல் சைட் ப்ரௌன் கலரில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரெண்டு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இந்த ரெண்டு லிப்ஸ்டிக்ஸ் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரெண்டுமே வந்து நல்லா மேட்ச் ஆகும். அண்ட் இது இல்லைனா கூட நீங்கள் வந்து கிவ் மீ மோக்கா ஷேட் வந்து கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து ஆஃபீஸ்க்கும் நீங்கள் வந்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும், காலேஜுக்கும் கரெக்டாக இருக்கும். நல்ல ஒரு நியூட்ரல் கலர் அது. அண்ட் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் வந்து செட்டிங் ஸ்ப்ரே. அண்ட் இன்றைக்கி நான் வந்து ஷை ஸ்டைல்ஸோட செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன். அண்ட் இன்னும் அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல செட்டிங் ஸ்ப்ரேனா நீங்கள் வந்து ஸ்விஸ் பியூட்டியோட செட்டிங் ஸ்ப்ரே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபால்ஸ் லேஷஸ் அதுக்கப்புறம் காஜல் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அந்த கிளிப் மட்டும் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் லேஷஸ் வந்து நான் நார்மல் லேஷஸ் தான் யூஸ் பண்ணேன், எதுவும் ட்ராமாட்டிக் லேஷஸ்லாம் யூஸ் பண்ணல. அண்ட் அவுட்ஃபிட் வந்து நம்ம நார்மல் பிளாக் டிஷர்ட் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஜாக்கெட் பார்த்திங்கன்னா வந்து லைம் ரோட்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணது.
அண்ட் நார்மல் ஜீன்ஸ் அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம பார்ட்டி மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I meet you next section saying bye bye and take care of yourself. மீஷோவில் பார்த்தீங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் இல்லை ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணலாம். ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்லேயும் இருக்குது, சிஓடியும் இருக்குது. ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கஸ்டமர் ப்ரைஸை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதில் வர மார்ஜின் தான் உங்களோட ப்ராஃபிட். மீஷோ ஆப்பை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாரில் லிங்க் இருக்குது. அதை போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. என் ரெஃபரல் கூட மறக்காமல் ஆட் பண்ணிக்கோங்க. 30% வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரில் ஆஃப் கிடைக்கும்.